கொண்டு முடிவு பரியந்தம் என் கீழே கைக்கொள்ளவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதியின் மேல் அதிகாரம் உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு என்பதை குறித்து போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தால் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன். எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்துட்டே வரீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டே வரும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என்று அவர் சொல்லிக்கொண்டே வருவார். இதுல என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அது என்ன? ஆண்டவருடைய கிரியை. என் கிரியைகளை நீ கைக்கொள். உலகத்துல 2 கிரியைகள் இருக்கு. ஒன்று சுயநீதியின் கிரியைகள். நான் நல்லவன், நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லக்கூடிய சுயநீதியின் கிரியை. இன்னொன்று தேவனுடைய கிரியைகள். தேவன் ஒரு காரியத்தை நியமித்து வைத்து அந்த பாதையிலே அவன் போக வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார். இது ஒன்று சுயநீதியின் கிரியை, இன்னொன்று கர்த்தருடைய கிரியைகள். ஆதியாகம புத்தகத்துல பார்த்தா அங்க 2 பேரும் தேவ சமூகத்துக்கு வர்றது தெரியும். நமக்கு தெரிந்த பகுதிதான். அதுல ஆபேலும் காயினும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவ சமூகத்துக்கு வருகிறார். 4ஆம் வசனம் 3-4. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணியாக கொண்டு வந்தான். ஆபேலும் மந்தையின் தலையீற்றலிலும் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். அதுல 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பின்பு அவனுடைய சொந்தமாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன். 2 பேரும் வெவ்வேறு வேலைகளை செய்வார். எந்த வேலை செய்கிறாள் என்பது முக்கியம் கிடையாது. எல்லா வேலையும் தகுதியான வேலை தான். ஒருவன் வேலை செய்ய சம்மதியாகிட்டால் அவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். இதில் 1 தெசலோனிக்கர் அவர்தான் இன்னைக்கு சிஸ்டர் லீவ் போட்டாங்க. உடனே இந்த கண்டு எடுத்துருவாங்க. ஒருவன் வேலை செய்ய சமைக்கவில்லை என்றால் அவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன். தெசலோனிக்கர் நினைக்கிறேன் வாழ்த்தித்த ஞாபகம் இருக்கிறது. இல்லைன்னா நீங்க எப்பமா எடுத்தீங்கன்னா எனக்கு எடுத்து சொல்லுங்க. அதனால் அதில் ஒன்றும் ஒரு பெரிய காரியம் தெரிந்து கொண்டால் போதும். 3 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 3:10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால்
நான் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டளையிட்டோம். அடுத்தது 11ஆம் வசனம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரர்களாகி ஒழுங்கற்று திரிகிறாள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் முதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று உனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவள் கட்டளையிட்டு புத்தி ஒரு சபைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சபைக்குள்ள இருந்த ஆட்கள் எப்படி எல்லாம் இருந்தது. வீடுகளா போய் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. வேலை செய்ய சம்மதி இல்லை. உட்கார்ந்தே சாப்பிடலாமான்னு நினைச்சுப்பான். சபை அன்னைக்கு கூடி வர நேரம் தான் போக வேண்டியது. அங்கே எவனாவது கொடுத்தோன்னா சாப்பிட்டுருக்கேன். இப்ப இருக்க மாதிரி இல்லை. முதல் நூற்றாண்டு கூடி வரும்போதெல்லாம் என்ன செய்வார்கள்? அப்ப புசிப்பார்கள், சாப்பிடுவார்கள், ஐக்கியப்படுவார்கள். அதை சாப்பிட்டு காலத்தை கழிச்சிடலாமான்னு நினைச்சிருந்தாங்க. என்னமோ தெரியல. அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஒழுங்கற்று தெரிகிறாயே வீண் அலுவற்காரர்கள், தேவையில்லாத காரியங்களை செய்தாலே நீங்க அமலோட பல வேலை செய்ய படிங்க. வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படின்னு எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடிவு பார்த்தீங்களா? இப்படி நீங்க ஒழுங்கா இருக்கன்னு நம்ம சொல்லிட்டா இன்னைக்கு விசுவாசி எப்படி வராங்க? சொல்றோம். இவர் யார் சொல்றது? உங்களுக்கு தெரியாதான். நாங்கள் தெரிவிக்கலையா? நாங்கள் தெரியா? கர்த்தர் எங்களோடு பேசவில்லையா அப்படின்னு பார்த்துருக்காங்க. அவர் புத்தி சொல்றாங்க. ஓடிய காவலிய கண்காணிப்பு சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போறதில்லை. அவன் எப்படி இருக்கா, என்ன ஆவிக்குரிய நிலைமையில இருக்கா, என்ன தேவை, இதெல்லாம் அறிந்துகிட்டு பவுலப்போஸ்தலன் மூலம் ஆவியானவர் மிக அழகாக எழுதி வச்சிட்டார். வேலை செய்ய மனது இல்லையா? சாப்பிடாத, வயிற்றுல கைய வச்சுட்டார், சாப்பிடாது. அப்படி அப்போ ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டால் சபைக்குள் சோம்பேறிகள் இருக்கக்கூடாது. அதான் அர்த்தம். சோம்பேறித்தனம் என்பது வாழ்க்கையை அழித்துவிடும். சோம்பேறித்தனங்கிறது வாழ்க்கை எப்படின்னா கரையா மாதிரி. வெளியே நல்லா இருக்க மாதிரி உள்ள அவ்வளத்தையும் சாப்பிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனமும் இந்த காரியத்தை நாளைக்கு செய்வோம் என்று தள்ளி போடுகிற குணமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிறது. அதனால்தான் நீதிமொழிகள் வாசிப்பதுன்னா சோம்பர் கையால் சாப்பிடுகிறவன் சோம்பலின் காரனுடைய வயலை நோக்கி பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்னு சொல்லுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானப்பா, கூட கொஞ்சம் நான் தூங்கட்டும். நம்ம ஆட்கள் செய்யறாங்கல்ல, தேவன் ஒரு தாளந்து பெற்ற ஊழியக்காரர்
இந்த ஒரு தாளந்து பெற ஊழியக்கார அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அவர் ரொம்ப அழகாக 24ஆம் அதிகாரம் நினைக்கின்றேன் 24 26 26 26 26 25 26 அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. எப்படி கூப்பிட்டார் அவர? சோம்பலான ஊழியக்காரன். உனக்கு ஒரு தாரந்து கொடுத்துருக்காங்களப்பா, ஒரு வரம் கொடுத்துருக்காங்க, நீ அதை வச்சு ஊழியம் செய்ய வேண்டியதான? எனக்கு ஆண்டவர் முதல்ல கொடுத்த வரம் எது? பேசுறதுதான், போதகதான், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்ந்த வசனம் தான் முதல்ல ஒண்ணுதான் கொடுத்தாரு. கொடுத்தது இன்னைக்கு வர உபயோகப்படுத்திக்கிட்டே கத்துடைய திருப்பையில நிற்கிறேன். அப்படிதான் நான் சொல்லணும். எனக்கு என் குணமாக்கு வரங்கள் தரவில்லை, எனக்கு ஏன் தீர்க்க தரிசனம் வரம் தரவில்லை, எனக்கு அந்நிய பாஷை வியாக்கியானம் வரம் தரவில்லை. அதெல்லாம் தந்தாதான் நான் ஊழியம் செய்தேன். அப்பதான் உமக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ன கொடுத்துருக்கோ அதை முதல்ல பயன்படுத்தப்பா. அது பயன்படுத்த அதுக்கப்புறம் கர்த்தர் வெளிப்பாடு வரம் கொடுத்தார், தீர்க்கதரிசனாவி கொடுத்தார், அந்நிய பாஷை வியாக்கியானம் என்ன பேசுறாங்க கண்டுகொள்ள, ஆவிகளை பகுத்தறிகிறது, என்ன ஆவி எங்கேயாதுங்கிறது காலத்தில் அது செயல்பட்டுக்கிட்டே போகும். ஆனா பிரதானமானது எது என்று சொன்னால் முதல்ல கொடுத்தார் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆண்டவர் முதல்ல கொடுத்தது. போறோம், அப்போ ஜபிக்கும், அற்புதம் நடக்காமல இருக்கு, வந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் அற்புதம் ஜபித்து செய்தார், அது ஒரு புறம். ஆனால் உனக்கு ஒரு தாழ்ந்து கொடுத்தா நீ அதை என்ன செய்த? அதை நீ கிறிஸ்துவுக்கென்று பயன்படுத்த தேவ ராஜ்யத்துக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆத்மாவுடைய ரட்சிப்புக்கு அது பயனுள்ளதாய். ஆகவே ஆண்டவர் சோம்பலை விரும்பவில்லை. ஜப நேரம் தான் ஊழியம்னா எனக்கு தெரியும். இன்னைக்கு இத்தனை பேர் தான் பார்ப்பாங்க. அந்தவரை எத்தனை பேர் வந்தாலும் நான் உடைய வார்த்தை சொல்றேன், அதில் நான் குறை வைக்கிறேன். எடுத்தோன்னா ஆண்டவர் இதை கொடுத்தாரு, எல்லாமே அதான் வத்தனை தேடுங்கன்னு சொல்லிருக்காரு. கொடுக்க உங்களுக்கு கொடுத்துருக்காதான் என் வேலை. இப்போ சோம்பலுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதிகாலையில் கர்த்தர் எழுப்பி விட்ட எந்திரிச்சிடணும். மாதிரி உடம்பு இருக்குதான் செய்யும், கேட்டோம் ஏஜாக உடம்பு தளர செய்யும்போது கர்த்தருக்குரிய வைத்தார். எழுப்பி எந்திரிச்சு ஜபம் பண்ணணும்னு சொன்னான்னா இல்லை எந்திரிச்சு பைபிள் வாசிப்பார், ரெண்டோ ஒன்று தான் இழந்துடும். காலத்தோறும் என்னை எழுப்புகிறார். எஸ்ஐல தானம் வருது, எஸ்ஐ 20 இதுல வருது, காலத்தோறும் என்னை எழுப்புகிறீர், கற்றுக்கொள்ளும்படி என் செவியை திறக்கிறீர். எஸ்ஐல வருது. இன்னைக்கு எடுத்து வச்ச கத்வாபு கிருபை செய்யும் குறிச்சு வச்சிருக்கேன்.
இதெல்லாம் குறிச்சேன் கிடையாது. கற்றுக்கொள்ளும்படி என் செவியை திறக்கிறீர், காலைதோறும் என் எழுப்புகிறார். சரி, பார்த்து சொல்லு. ஆண்டவர் அந்த அனுபவத்தை உங்களுக்கு தரும்போது இந்த அனுபவத்தை காத்து ஆவிக்குரிய அனுபவங்கள் நிறைய இருக்கு. ஆவிக்குரிய அனுபவங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க இந்த அனுபவங்கள் இந்த வசனத்துக்கு உட்பட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் பாதுகாப்பு. ஆகவே இப்ப 2 பேர் வராங்க. ஒருத்தர் ஒரு வேலையை செய்யறான், ஆடு மேய்க்கிறான். இன்னொருவரை என்ன செய்யறான்? பயிரிடுகிறான், விவசாயம் செய்யறான். 2 பேரும் வெவ்வேறு தொழிலை செய்கிறார்கள். ஆனா இப்போ எங்க வரணும்? தேவ சமூகத்துக்கு வர்றாங்க. இந்த இடத்துல நாம ஒன்ன கற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்துக்கு 2 பேர் வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இவன் ஒரு கல்லுனால ஒரு பலிபீடம் கட்டியிருக்கலாம், அவன் ஒரு பலிபீடம் கட்டியிருக்கலாம். ஒரு யுகத்திற்கு ஆதாமும் ஏவாளும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க? பத்தியா ஏதன் தோட்டம், அதுதான் ஒரு நாள் நாங்க இருந்தோம், எவ்வளவு நல்லா இருந்தா தெரியுமா? ஆண்டவர் கத்த சிருஷ்டிகர்த்தா எங்க கூட என்ன செய்தார்? வந்து பேசுவார், உலாவுவார். இந்த பாக்குமாக இருக்காளே, இவன் அவன் சொன்னான்னு சொல்லி பழத்தை வாங்கி சாப்பிட்டு போட்டதுனா இன்னைக்கு இந்த கதியில வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஒரு வேத பண்டிதர் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, அதிக வேதனையோடு வாழ்ந்த ஒருவர் உலகத்தில் உண்டென்றால் ஆதாம்னு சொல்ற. ஏன்னா தேவ சாயல் பெற்று அதை இழந்து போனான். பார்த்தீர்களா? தேவ கருவை, தேவ சமாதான, தெய்வீக சந்தோஷம், தெய்வீக உறவு, தெய்வீக சத்தம், தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக இழைப்பார்கள், இதையெல்லாம் அவை இழந்து போனதுனால அந்த ஏலியன் தோட்டத்துல போக முடியாது. பார்த்து ஏங்கிதான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார் என்று அவர் சொல்றார். உண்மைதான். நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒரே நிமிஷத்துல எல்லாம் போயிட்டா கேட்கிற ஆட்கள். ஆகவே அவர்கள் கர்த்தரை குறித்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார்? 21ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தார். ஏன் நாங்கள் நிர்வாணியம் தெரிஞ்ச உடனே நாங்க என்ன செய்தோம்? இலைய தச்சு எங்கள் நிர்வாணத்தை நாங்கள் மூடிக்கொண்டோம். அதான் சுய கிரியை. தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு அவன் எடுத்த முதல் முயற்சி சுய கிரியை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிரியையை வெளிப்படுத்துகிறார். சரி, தோல்விட இது என்ன செஞ்சிருக்கார்? இலையா காஞ்ச போன பிறகு இன்னொரு இலையை செஞ்சுப்பான்னு. அந்த பாவ நிவர்த்திக்கு அங்க ரத்தம் சிந்தப்படும். ரத்தம் சிந்தல் இல்லாம பாவ நிவர்த்தி. ஆகவே அங்கே ஆதாமுக்காக ஒரு ஆட்டு அல்லது ஒரு மாடு, அது என்னன்னு சொல்லப்படல,
தோல் உடை என்று சொல்லியிருக்கே தவிர நாடாக இருக்கலாம். மாடா ஒரு மிருகம் அங்கே கொலை செய்யப்படும். மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம்தான் சர்வ சிருஷ்டிகளும் தவிக்கிறது. ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவிக்கிறது. 19, 20, 21 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது நீண்ட ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாய்க்கு கீழ்பட்டு. என்னன்னு புரியுதா அவங்களுக்கு? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் முன்பாக அவர்களுக்கு கனியை புசிக்க கொடுத்தார். பாவம் செய்த பின்பு மிருக ஜீவன்களை உனக்கு ஆகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். ஆகவே இந்த மீறுதலின் நிமித்தம் சர்வ சிருஷ்டியும் இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராக. யாருக்கு கீழ்ப்படுத்திட்டார்? மனுஷனுக்கு கீழ்ப்படுத்திட்டார். அதாவது அடிமைத்தனத்துக்கு கீழ்பட்டு. அதனால 22ஆம் வசனம், நம்ம தெரிந்திருக்கபடி ஏதோ வரைக்கும் சர்வ சிருஷ்டி ஏமாய்த்தது பிரச்சனை. நம்ம மனுஷன் கையில கொண்டு போய் கொடுத்துட்டே இவன் கழுத்துல நமக்கு போட்டு நம்மளை வண்டி ஓட்டி கார் பூச்சி குத்தி குத்துதானே ஆண்டவர். சாது ஏசுதாஸ் ஐயா பத்தி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கு. ஒரு நாள் காட்டு பகுதியில் போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு மாடு கத்திட்டு வருது. இவருக்கு அது என்ன பேசுங்கிறது வெளிப்பாடு வந்துச்சு. வண்டியை நிப்பாட்டு, உன் மாட்டு கழுத்துல புண்ணு இருக்கு, அது தெய்வத்தை நோக்கி முறையிடுது, இவன் என்ன துன்பப்படுத்துகிறான், என்ன துன்பப்படுத்து முறையிடுது, ஒழுங்காக கலத்தி சரி பண்ணு, இல்லைன்னா உனக்குரிய தண்டனை பெற்றுக்கொள்வான். அதனால்தான் நீதிமான் மிருக ஜீவன்களை காப்பார். இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆவி பெரியவர்கள் சொல்லிட்டு என்னெல்லாம் செய்யறோம். ஆனால் அவைகள் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆவைகள் தோளுடைய ஏன்பா நம்ம உடுத்துறோம் கேட்டுப்போம். ஆவைகள் இல்லை, இந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சுப்பா, ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொன்று, அதனால் அதுதான் தேவ நீதி, தான் தேவனுடைய இருக்கிறத சொல்ல கொடுத்தோம்னா இவனுக்குள்ள ஒரு அறிவு உண்டு. தேவனுடைய கிரியை என்பது இரத்தத்தினாலே தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இது காயினுக்கும் தெரியும், காயினுக்கும் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. ஆனா 2 பேரும் வரும்போது காயின் என்ன செய்தான் தெரியுமா? நல்ல பூசணிக்காய் தட்டிக்கு தூக்கி வந்து புடலங்காய் உலகீரம் தூக்கி இல்லை, நம்ம கற்பனை தான். எல்லா கர்த்தருக்கு பிரியம், இதெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவார். ஏற்கனவே அது சுய நீதி சுய கிரியை
என்னுடைய கிரியை இதுல இருக்குங்கிறத வெளிப்படுத்தி கொடுத்த பின்பு அதை விட்டு விட்டு சுய கிரிய உடையவனாக நான் வைக்கிறத கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். நம்ம ஆட்களுக்கு செய்யறாங்கல்ல, நான் புகை போடுவேன், மேல கீழே குதிப்பேன், ஆடுவேன், பாடுவேன், இயேசுநாதருக்கு பண்டிகை கொண்டாடுவேன், கொண்டாடுவேன். நான் பண்ற எல்லா துதியும் ஆண்டவர் ஏற்றுக்கொள். அவர் எனக்கு அருவருப்பா இருக்கு, கொஞ்சம் தூரம் போ, மூச்சு முட்டு போக. அதான் தேவனுடைய வழிகளில் தேவனை ஆராதிக்க நாம் முயற்சி செய்கிறோம். எபிரேயர் 12:28, 4:24, ரோமர் 12. தேவனுக்கு உகந்த ஆராதனை, கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு ஆராதனை, கர்த்தருடைய வழிகளை ஆராதிக்க செய்வது. தாவீது மாட்டு வண்டியை தூக்கி உடம்படிக்க பெட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு பாட்டம் போட்டு தான் குதிச்சுட்டு வந்த, அது சுய கிரியை. தேவன் நியமித்த கிரியை அல்ல. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறதுனால நாம செய்யறதெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாங்க அர்த்தம். ஒரு டைம் ஊசாவுக்கு. அதனால்தான் ஜாக்கிரதையாக தேவ ஆராதனை, தேவ வழிகள் என்றால் மிகுந்த கவனத்தோடு இருக்கும். அதையும் நம்மளை மீறி அவனாவது வந்து என்னத்தையா சொல்லிட்டு எவ்வளவு ஜாக்கிரதை கண்டுபிடிக்கிற கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். தேவ கிருபை இருந்தால்தான் அந்த கர்த்தர் இதை விரும்புறார், இதை விரும்புறான்னு கண்டுபிடிக்கும். 2 பேரும் ஒன்னாந்து வச்சுட்டாங்க. எப்படி கர்த்தர் அதை அங்கீகரித்தாருன்னு தெரியும். எப்படின்னா, தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி, எலியா என்ன சொன்னாரு, அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே எல்லாம் கேட்டு வச்சு என்னை கேட்டாலும் என்னை கேட்டோம்னாரு. அக்கினி இறங்கி எல்லாத்தையும் மனோபா மனைவி பலிபடத்துல வச்சுட்டு இதை எங்களுக்கு அங்கே நான் கோலார் தோட்டான்னு அக்கடி வந்து அதை பட்சித்து. இது தேவன் முற்காலத்தில் செய்த கிரியை. அப்போ ஆண்டவர் இதை கண்ணால காணும்படி வச்சுட்டாரு. நான் இதை அங்கீகரித்தேன், இதை அங்கீகரிக்கிறேன். இதான் சுயக்கிரியை. இன்னொன்னு தேவனுடைய கிரியைகளுக்குள் ஒருவன் தன்னை உட்படுத்திக் கொண்டார். தேவன் அதை அங்கீகரிக்கும் போது, அதனால்தான் எபிரேய நிருபக்காரர் இதை குறித்து எப்படி சொல்றார், 11ஆம் அதிகாரத்துல ஆபேலையும் ஆபேல் மேலான பலியை செலுத்தினான் என்று வரும். என்ன 4ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினால் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். மறித்து நம்முடைய நீதி யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நீதி. என்ன 1 கொரிந்தியர் அதுல 1ஆம் அதிகாரமா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், அதுல அவர் யார்? அவரே நமக்கு நீதியும் பரிசுத்தமும். வசனம் எத்தனை? 31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும்
பரிசுத்தம் மீட்புமானார். ஆகத்தான கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் விசுவாசிகள் ஆனோம். புரியுதா? ஆண்டவர் மேலே நாம் விசுவாசிகளான காரணம் அவர்தான் நம்முடைய நீதி. எனக்கு ஒரு காமிட்ட சொல்ல, நீங்க நீதிமான், நீங்க நீதிமான், நான் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரோமர் 5 வரும்போது அவர் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 3ஆம் அதிகாரம் எடுங்க, 21ஆம் வசனம். பட்டிருக்கிறது 23, 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவோட மீட்பை கொண்டு ஆண்டவர் தானே நமக்கு நீதி. ஆனா இந்த பரிசேயன் என்ன செய்தார்? அவர் ஜெபம் பண்ண வந்தார். லூக்கா 18 அதிகாரமாக அவர் அவர் அந்த பரிசேயன் பயங்கரமாக 18 10 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு ஒருவன் பரிசேயன் மாற்றுவான். 2 பேர் போறாங்க. இந்த 2 பேருமே யூதர்கள் தான். ஒருவன் எப்படிப்பட்டவன் ஜெபம் பண்றான் பாத்தீங்க? பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இருந்துட்டேன். இவன் யாரை நோக்கி கூப்பிடுறான்? கர்த்தர் தேவனே, தொடக்கம் நல்லா இருக்கு, முடிவு மோசமா இருக்கு. தேவனே, நான் யார் தெரியுமா? அவனுக்கு என்னை பத்தி தெரியாது. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பரிகாரன்னா பரிதானம் வாங்குற ஆள், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், ஐயா மற்ற மனுஷரை போலவும் சொல்லிட்டு போக வேண்டியது. அவன் போனோன்னா பார்க்கான், ஆயக்காரன் பாவி பேர வந்திருக்காரு. ஆயக்காரர்கள் எல்லாம் அவங்களுக்கு பாவிகள் தான். அது தெரியுமா உங்களுக்கு? சகை பார்த்து என்ன சொன்னாங்க? பாவியான மனிதர்கள் தங்கும்படி போனாரு. எத்தனை பேர் அவனுக்கு பின்னாலும் எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்க போகிற பாவியான மனுஷன். அங்க லூக்காலின் ஒரு இடத்துல பார்க்கும்போது உங்கள் ஆயக்கனும் பாவிகளோடும் அவர் உட்கார்ந்து சாப்பிட்றாரு என்று சொல்லி அவள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. என்ன செய்யறாங்க? லூக்கா 5:30 வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷகுராம் முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன போனம் பண்ணிருந்து கேட்டார். இந்த பரிசை இங்க வந்து சுயநீதி எடுத்து சொல்றான். அது கீழே பார்த்தீங்க 12 வாரத்து 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துறேன் என்று சுயநீதி எடுத்து வைக்காம பாரு. நான் இவனை போல அல்ல. நம்ம ஆண்டோடைய பெருந்தன்மை என்ன தெரியுமா? அடுத்தவனோடு நம்மளை கம்பேர் பண்ணவே மாட்டான். ராஜரத்னம், உனக்கு நான் கொடுத்தல நீ உண்மையா இருக்கியா?
நீ ஏன் பவுலை போல் செய்யவில்லைன்னு கேட்க. உனக்கு கொடுக்கப்பட்டதுல நீ உண்மையா இருந்து செய். மனுஷன் தான் கம்பேர் பண்ணுவான். அநேக பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், பிள்ளைகளை மற்ற பிள்ளையோட கம்பேர் பண்ண. அதெல்லாம் படிக்கணும், என்ன படிக்க சொல்ல. நம்ம பிள்ளை படிக்கும், கர்த்தர் செய்வார் சொல்லி ஆலோசனை சொல்றது. இவன் என்ன சொல்றான், நான் இவனை போல இல்ல, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரம் உபவாசிங்க. என்னத்துக்கு உபவாசிக்க? நீ என்னத்துக்கு உபவாசிக்கிற? உபவாசிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். உபவாசத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அடிக்கடி நான் சொல்றேன், வேதத்தை முகத்து வைத்து அறிந்து கொள்ள உபவாசம். ஆண்டவரே, இந்த வேதத்தில் சொல்ல இருக்கிற உபதேசத்தின்படி நான் வாழ கிருபத்தாங்கன்னு சொல்லி உபவாசம் பண்ண. எனக்கு இந்த வேதத்தில் நிறைய காரியம் தெரியல, புரிந்து கொள்ளும்படியான வரம் தர எனக்கு உதவி செய்ய, சத்தியத்தை அறிவொள்ள எனக்கு உதவி செய்ய, உண்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்ய. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையினுடைய சத்தியம் என்ன, பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணத்தின் காரியம் என்ன, உம்முடைய வருகை குறித்த காரியங்கள் என்ன, நியாய தீர்ப்பு குறித்த காரியங்கள் என்ன, அநேக காரியங்கள். உபவாசம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணுங்க. நோக்கம் இருக்கணும். சும்மா நோக்கம் இல்லாம 40 நாள் உபவாசம். 40 நாள் முடிச்சுட்டு நாளை இருந்து அவ்வளவு வரும் ஜென்மா பார்ப்பான், கறி சாப்பிடுவான். இன்னைக்கு இருந்து கறி சாப்பிடுவான். நோக்கம் என்ன? நோக்கத்தை கர்த்தர் பார்ப்பார். ரொம்ப அது நோக்கம் தனி சப்ஜெக்ட். அது உங்க நோக்கம் சரியா இருந்ததுன்னா கூப்பிடுங்கனால உத்தரவு. அடுத்து சொன்னா ததம் பாகம் செலுத்து வருகிறான். உன்னை யாருக்கு சொன்னா ஞாபகமானத்தில் இருக்குன்னு சேர்த்துறியா, சேர்த்துட்டு போ. புது உடன்படிக்கையில் அது இல்லையே. இல்லை, இதையும் செய்ய வேண்டும், அதே ஆத்திருக்கணும்னு சொல்றான் கர்த்தர். செய்ய 14 இருக்க வாட்டுப்பார், தசம் பாகம் ஜலத்துறம் வர, அதை படிச்சு எடுத்துட்டு போ. நம்ம கொடுக்கிற காரியத்தை குறித்து அவன் பேசுறான். இதுதான் சுய நீதி, சுயக்கு. ஆனா அடுத்தவன் என்ன சொல்றான், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாக. இவன் இப்படி நிமிர்ந்து நின்று கையை கட்டிக்கிட்டு நாம் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஜோமனுவோம் அப்படின்னாரு. தப்பா ஜெயிப்போம். 2 பாக்கெட்டுக்குள்ள கையை கர்த்தாவே, இன்றைக்கு இருக்க அந்த ஊழியர் நான் கண்ணை திறந்துட்டேன். அடுத்தாள் என் கூட இருந்தவர், அவர் நல்ல பக்தி உள்ளவர், அவரும் கடந்த 2 வருடம் பாரு யார்கிட்ட பேசினாரு. கலெக்டர் அப்படியே 2 பாக்கெட்டை விட்டுட்டு, கலெக்டர் என் அப்ளிகேஷன் என்னாச்சுன்னு கேட்பியா? உன் பிரின்சிபல் நாட்குள்ள போய் 2 பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு அந்த ஜிபிஎஃப் அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்டியா? ஜீவன் உள்ள தேவனுக்கு முன்னால தெய்வீகரிக்கா 2 பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு நின்னாங்க. அவன் எதிர்த்த ஜபம் எங்க மலையேறாது. கண்ணை போட கண்ணை தனசு கிடையாது. பயபக்தியுடன் பணிந்து ஜபத்தை கேட்கிறவர் யாருன்னு தெரியல. நிறைய பேர் ஆண்டவரை எப்படி அப்ரோச் பண்றது? பிரச்சனை வெளிச்செடிக்கு
என்ன செய்யும், எப்படி செய்யும் கேட்கும். எப்படி ஆண்டவர் அவுட் டு ஹேண்டில், எப்படி இதை கையாளும், சபை எப்படி பாதுகாக்க, எப்படி கையாள, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. ஆபிரகாம் சோதம் குமாரா பட்டணத்துக்கு ஜெபம் பண்ண சாம்பலும் தூசியுமாகனா தேவருக்கு கோபம் மூடாதிருப்பதா, நீதி உள்ள நியாயாதிபதியா நீ நியாயம் செய்யாம எப்படி? அப்புறம் அந்த பக்தி உள்ளவர்கள் கர்த்தரை அறிந்ததுனால அவங்க போகிற வழியை அறிந்து நம்மளுக்கு எதுக்கு தெரியும். ஆயக்காரன் என்ன செய்தார்? கண்களை ஏறெடுக்க துணியாம. அர்த்தம் என்னன்னா, தான் யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ஏசுனிடத்துல அந்த ஸ்திரீ வந்தா பேசுறே அப்படியே நின்றுப்பா, கல்லெறிய வந்த போற அப்படின்னு இருப்பான். அதுல அவளோட விபச்சாரம் பண்ண கள்ளப்பயல் அவனை விட்டுட்டாங்க. இவ்வளவு கூட்டிட்டு வாங்க, தலை கவிழ்ந்து. அவர் எழுத ஆரம்பிச்சத வேத பண்டிதர்கள் சொல்லும்போது அவன் ஒருத்தன் பாவத்தையும் எழுதிக்கிட்டே இருந்தாருன்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன், முதல்ல ஏமா அவ கூட பாங்க அவன் பேரை எழுதியிருப்பான், பார்த்துருப்பான். நம்ம பேர் எழுது, நம்ம பேர் எழுதான கல்ல போட்டு விடுது. தலை குறைந்து நின்றார், பணிந்து. ஆயக்காரன் தலை ஏற்க துணியாமல் பாதியாகி என் மேல் தன் பாவத்தை உணர்கிற இருதே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழை உணர்ந்தாதான் நாம தப்புவோம். அது தெரியும் உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவத்துல. சங்கீதம் 19 தானே வருது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இருங்க, பிழைகளை ஒருவன் உணரவில்லை என்றார். பிழை ஒரு சின்னது, மறைவான குற்றத்துக்கு நேராக போனால் 13 துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கிக்கார துணிகரம் வந்துடும் சார். அதான் அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பின்வாங்கி போகிறானே அல்லாமல் தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தெய்வம் யாருன்னு தெரியும். 1:14 அவனவன் தந்தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படும். அந்த இச்சை இழுக்கும், தெரிஞ்சிடும். இது டேஞ்சர். அப்பமே அலர்ட் ஆகிடும், விலகிடும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மறந்தது. பாவத்தின் சம்பளம். ஒரு பூசாரி, இந்த பூசாரி என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டார், சார் பாவத்தின் சம்பளம் மரணம், போனஸ் எவ்வளவு சார்? பாதாளம். தானே போட்டிருக்கு, மனம் பாதாளம், பாதாளம். சரி சார் அப்படின்ட்டார். அதனால சுய நீதி அல்ல தேவனுடைய கிரியை என்னது, ஆண்டவர் என்ன கிரியை செய்தார் என்பதை குறித்து அடுத்த வாரம்